கைஸ் ஒன்று தெரியுமா, நம்ம விஜய் ஆண்டனியோட படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா பராசத்தியம். அதே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயனோட படத்தோட பேரும் பராசத்தியம். ரெண்டு பேர் படத்தோடைய பேர் ஒரே மாதிரியா இருந்தா டிக்கெட் எப்படி புக் பண்ணுவோம்? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் வச்சுட்டாரு. நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா பராசத்தினே வச்சுட்டாரு. ஆனா முதல்ல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான் பராசத்தின்னு. ஆனா அவர் பண்ண தப்பு என்னன்னா முதல்ல வந்து தெலுங்குல பண்ணிட்டாரு. ஆனா தெலுங்கு கன்னடா வந்து எல்லாமே பராசத்தின்னு வந்து விஜய் ஆண்டனிக்கு போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பராசத்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து இவருது வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது. ஆனா தெலுங்குல கன்னடால அது மாதிரி பிரச்சனை வரலாம். ஏன்னா சிவகார்த்திகேயனும் இதுவும் பராசக்தி, நம்ம விஜய் ஆண்டனி இதுவும் பராசக்தி அப்படின்னு. ஆனா அதெல்லாம் சொன்னதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இங்க விஜய் ஆண்டனியோட படத்தோட டைட்டில் நேம்ல எஸ்க்கு பக்கத்துல ஹெச் வந்தா அது வந்து விஜய் ஆண்டனி தான். அது ஹெச் இல்லாம வந்தா நம்மளோட எஸ்கேவா. படத்துக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க.